மளிகை கடை வாடகை வீட்டு கடை ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்குது. அட வார இருந்த சிற்பா வாழ்க்கைய ஓட்டினாலும் வட்டி கடன் தேன் கூட மொக்கிது. அது வழிப்பறியா வந்து முன்னே நிக்குது. ஐயா, இந்த நிலையில நான் எங்க இருந்தியா நாட்டை பத்தி யோசிக்கிறது? இத்தோட இல்லாம கடங்காரன், பால்காரன், மளிகைக்காரன், புளிக்காரன், சோப்புக்காரன், உப்புக்காரன், காய்கறிக்காரன், என் புருஷா மாதிரி குடிகாரன், பணக்காரன், பண்ணக்காரன், கூலிக்காரன், கந்துவட்டிக்காரன், வட்டிக்கடைக்காரன், தண்டல்காரன், சுண்டல்காரன், இத்தனை கடங்காரன் என் வீட்டு வாசம் முன்னாடி வந்திருக்க. இந்தியா உலக வங்கியில கடன் வாங்கினா ஊராண்ட கடன் வாங்கினா இன்னைக்கு தான் ஐயா. என் கணவர் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு பக்தி இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல பதிபக்தி, அந்த ஒரு பக்தி எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என் வீட்டுக்காருக்கும் அடிக்கடி சண்டை வரும். நான் அவர் அடிக்க என்கிட்ட அவர் அடிவாங்க, நான் அவர் அடிக்க என்கிட்ட அவர் அடிவாங்க, நான் அவர் அடிக்க என்கிட்ட அவர் அடிவாங்க. இப்படி போயிட்டு இருக்குயா. சண்டை ஒரு வழியா முடிவுக்கு வரும். எப்பன்னு கேட்டுங்களேன், அவர் உடம்புல இருந்து ரத்தம் வர வரைக்கும். எப்பா சரளமா பேசுறீன்னு பார்த்தேன், நீ கோவை சரளா மாதிரி வடிவேல போட்டு மிதிக்கிற மாதிரி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல நான் எங்க இந்தியா நாட்டை பத்தி பேசுறது? இன்னைக்கு குடும்ப பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படாத பாடுபடுறோம். நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு மீனவ பொண்ணு. காலையில் எந்திரிச்சு என் கணவருக்கு கஞ்சி டிப்பன் எடுத்து கையில் கொடுத்து கடற்கரைக்கு அனுப்பி வச்சுட்டு, கடல் மேலே இருந்து வர்றவர் எப்போ வருவார்னு காத்திருந்து அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துவிட்டு, வலை வந்த உடனே வந்த மீனை விலை வச்சு அந்த பணத்தை மதிய சோறாக்கி திரும்ப நான் கடற்கரைக்கு கொண்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்த மீனை கொண்டு வந்து திரும்ப விலை வச்சு அந்த காசை எடுத்துகிட்டு போய் புள்ள குட்டிகளை எல்லாத்துக்கும் சரி பண்ணி விட்டு பள்ளிக்கூடம் அனுப்பி வீட்டு வேலை செஞ்சு சாப்பாடு மறுபடியும் நைட்டுக்கு சமைச்சு முடிச்சுட்டு நான் படுத்து தூங்குறதுல நான் படாத பாடு நாய் படுற பாடு. நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னோட சொந்த ஊர் திருமுல்லைவாசல் கிராமம். எங்களுடைய கிராமத்தினுடைய கடற்கரையினுடைய அழகை முதல்ல திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியது ஒருதலை ராகன்ற படம். அந்த படத்தில் அந்த கடற்கரையை அவ்வளோ அழகாக நீங்கள் காண்பிச்சிங்க. ஆனால் இன்னைக்கு கண்ணீரோட வெள்ளமும் மரண ஓலங்களின் சத்தமும் தான் அங்கே கேட்டுட்டு இருக்குன்றத யாரும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கையா. என்னோட கணவரை கடலுக்கு அனுப்பி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கடல்ல இருந்து கப்பல் வருமா, போட்டு வருமா, இல்லை என் கணவர் திரும்பி வருவாரான்ற ஒரு கேள்வி நிலைக்கு நாங்கள்லாம் தள்ளப்பட்டு இருக்கோம். எங்க சமுதாயத்துல மட்டும்தாயா இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க. காரணம், கடலுக்கு போனவர் காணாமலே போயிடுறாரு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய திருமுல்லைவாசல் கிராமத்துல சமீபத்துல 6 பேர் கடலுக்கு போனவங்க இதுவரைக்கும் திரும்பி வரலையா. 6 குடும்பமே இன்னைக்கு நடுத்தூர்ல நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலையில நாங்க எங்க குடும்பத்தையே பார்க்க முடியலையா. நான் எங்க இருந்து நாட்டை பத்தி யோசிப்பேன். தேசிய சின்னத்தை மார்பிள குத்தி வச்சு நெஞ்சு நிமித்தி நிற்கிற இந்தியன்கள்ல நானும் வருவேன். ஆனா சிலோன்கார அடிச்சு அனுப்புறானே முதுகுல எங்களோட தேசிய சின்னம் மாதிரி அடிக்கோடுகளை, அதை எங்களால எந்த ஜென்மத்திலையா மாத்த முடியும்? கடல்ல என்ன கோடாயா போட்டு வச்சிருக்கான், இதுக்கு இந்தாண்ட நீ போ, இதுக்கு இந்தாண்ட நீ போக வேண்டான்னு. கரையை தாண்டின உடனே பட்டுன்னு சுட்டுறான். சுட்ட சடலத்தை கூட எங்கள்ட சேர்க்க முடியாம கடல்ல தூக்கி வீசி எறிஞ்சிடறான். அவன் கொடுக்குற தண்டனை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஐஸ் கட்டியை கையில வச்சுக்கிட்டு நிக்கணும், தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கணும். அடுத்து என்ன அப்படின்னாக்கா, நான் அதிகாலை 4 மணிக்கு கடல்ல இறங்கி நீந்த சொல்லிடுவாங்களாம். கையில என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறான். எல்லாத்துக்கும் மேல நாங்க படுற பெரும்பாடு, இதோ அருகில் இருக்கிற நாகப்பட்டினம், காரைக்கால் அருகில் இருக்கிற நாகப்பட்டினம் பகுதியில் உள்ள மீனவர்கள 15 வயசு பையன்லேருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் உள்ள அத்தனை இளைஞர்களும் அத்தனை ஆண்கள் சட்டையும் கலட்டி பாருங்க. இன்னைக்கு இந்திய சமுதாயத்தினுடைய தழும்பு தெளிவா தெரியும் முதுகுல. அவ்வளவு அடி வாங்கி இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. 1008 பிரச்சனையை பத்தி பேசுங்க, 1008 நாட்டோட உயர்வை பத்தி பேசுங்க, வளர்ச்சியை பத்தி பேசுங்க, இல்ல வளர்ச்சியை பத்தி தூட்டுருங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுயா. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போய் நட்டாத்துல நாங்க நிக்கிறோம். ஒரு பழைய பாடல் ஒண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம்.
வயது என்னுடைய அக்கா மகள். அவளை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் பண்ணி வச்சு 3 மாதங்கள் தான் ஆகுது. 3 மாதம் ஆகுது. கடலுக்கு போனவர் 4 நாளாக காணியா. சரி, கடலுக்கு போனவர் காணுமேன்னு சொல்லிட்டு எப்போதுமே 5 நாள் கழிச்சு திரும்பி வருவாங்க. சில நேரம் 6 நாள் கூட ஆகலாம். நாட்கள் தள்ளி போச்சு. இறந்து விட்டால், ஒரு மனிதன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் அழுவலாம், 5 மணி நேரம் அழுவலாம். இருக்கிறானே இல்லையானே தெரியாம எத்தனையோ நிமிஷங்கள் துடிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்ச செய்தி என்ன தெரியுங்களா? ஐயா, உன் கணவரை வந்து அங்கே சிலோன்காரவங்க சுட்டுட்டாங்க. அந்த பொண்ணு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, சுட்டது பரவாயில்ல, அது நாங்கள் எப்போவுமே அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், அவரோட சடலத்தையாவது கொண்டு வந்தீங்களா அப்படின்னு. அவன் சொன்னான், எங்களெல்லாம் ஹேண்ட்ஸ்அப் சொல்லிட்டான், நாங்கள் கையை மேலே தூக்கிட்டோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த சுட்ட சடலம் என்னோட போட்டில் கடந்தது, அதை தூக்கி நாங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு கடலில் வீசி எரிஞ்சிட்டாமா. என்னைக்கு கரை ஒதுக்குதுன்னு தெரில, நீ போய் கடற்கரையிலே காத்துருன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு 10 நாளாக கடற்கரையை விட்டு எழுந்தவே இல்லை ஐயா. 10ஆவது நாள் கிடச்சாரு. அந்த பொண்ணு தன்னம்பிக்கை செத்து போல, அவர் அந்த பொண்ணு மேலே வச்சு இந்த பாசம் செத்து போல. ஒன்னே ஒன்று தான் செத்து போச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனேயும் அன்னைக்கு தான் செத்து போச்சுன்னு நான் முடிவு போட்டேயா. இல்லை, இறந்தவர் சடலத்தை பற்றி நீ எண்ணி பார்க்கிறாய், நான் அந்த சிங்களவர்களுடைய பழி வாங்கும் படலத்தை பற்றி எண்ணி பார்க்கிறேன். இதான் உண்மை. இந்த நாட்டில் பழிவாங்கும் படலத்தின் காரணமாகத்தான், அது யார் பழிவாங்கிய படலம் என்பது வேறு விஷயம், பழிவாங்கும் படலத்தின் காரணமாகத்தான் ஒரு இனமே, தமிழ் இனமே இலங்கையில் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் வரலாற்று உண்மை. மாமியார் சொல்லையா? இல்ல, சூடத்தை கொளுத்தி வச்சு கையில உப்பு மலா மண்ண வச்சு துப்பு துப்பு சொல்றாங்க எங்க அம்மா. இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை. என்ன தெரியுமா? அட கொண்டு போய் பக்கத்து வீட்ல போட 1 மாசத்துக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போட்டான். யான்னு கேட்டா பில்லி சுனி வச்சிருக்காங்களா. ஆளுங்க நினைச்சு நான் பர்தாவட்டானே பட போறியோ. அரசியல்வாடி தொண்டனை ஏமாத்துறான், ஆன்மீகவாடி பத்தனை ஏமாத்துறான், முதலாளி தொழிலை ஏமாத்துறான், அடிகாரி அப்பாவி மக்களை ஏமாத்துறான். இப்படி ஒருவர் ஏற்றி பிறக்கிற இந்த காலத்துல நாங்களே ஏமாத்துறையா. அண்ணா தாயா சொல்ற, நாடு ஒரு போக்க பார்த்தா அட பாவேன்னு பரிதாபப்படுற. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பலேபலே குரூப் இருக்கு பாத்தீங்களா, அடி எப்படின்னா சந்திரனுக்கு ராக்கெட் விட்டாங்களாமே, பலேபலே அடி புட்டுக்கிட்டு கீழே விழுந்துச்சாமே, பலேபலே பலே படி பலேபலே போட்டு ஆள மல்லாக்க தில்லி பல்லாக்குல ஏத்துற வஸ்து குரூப் யாரு? அதான் இந்த 3ஆர் குரூப் இருக்கு பாத்தீங்களா, அட இந்த வீட்டு பிரச்சனை குரூப். அட எப்படின்னா சந்திரனுக்கு ராக்கெட் விட்டாங்களாமே, எப்ப அடி புட்டுக்கிட்டு கீழே விழுந்துச்சாமே, எப்பன்னு தெரியலையே. இப்படி தலைக்கு மேல நடக்கிறதே சரியா தெரிஞ்சுக்காத வேஸ்ட் குரூப் யாரு? எங்க குரூப் இருக்கு பாத்தீங்களா, சந்திரனுக்கு ராக்கெட் விட்டாங்களாமே. வெரி குட், நெக்ஸ்ட் டைம் செவ்வாய் கிரகத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அடி புட்டுக்கிட்டு கீழே விழுந்துச்சாமே, யோ பாவம், ஓகே இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ற பெஸ்ட் குரூப் யாரு? எங்க குரூப். நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல, குற்றத்தை சுட்டி காட்டுறேன். ஏன்னா நானும் இந்த நாட்டோட குடிமகன் தான். இவர் பேர் பாலசுப்ரமணியன், வேதாரண்யம் அருகாமையில் இருக்கக்கூடிய செம்போடை கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் பெருமாள் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர். இவருக்கு இளம் வயதிலேயே போலியோ வந்து தாக்கிய காரணத்தால் இவருடைய இடது கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத ஊனமாகிவிட்டார். 10வது படிச்சுட்டு இந்த கம்ப்யூட்டரில் எழுத்துலாம் அடிப்பாங்களா, அதான் டிடிபி அடிக்குவதற்கு படித்திருக்கின்றார். உழைத்துத்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற காரணத்தால் டிடிபி படித்திருக்கின்றார்.
படித்திருக்கின்றார், எழுத்துக்களை அடித்திருக்கின்றார், வாழ்க்கையிலே நான் உழைத்து தான் சம்பாதிப்பேன் என்று அடம் பிடித்திருக்கின்றார். அதனால் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொன்ன காரணத்தால், உழைத்து சம்பாதிப்பேன் என்று சொன்ன காரணத்தால் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் SRM பல்கலைக்கழகமும் இணைந்து இவருக்கு இவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த கம்ப்யூட்டர் கருவியை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் வழங்கப்படுகிறது.